என் பிள்ளையோட உள்ளாடைய கழட்ட நீ யார்? எது கழட்ட? இந்த மூக்குத்திக்குள்ள பிட்ட கொண்டு போய் பார்த்து எழுதிட முடியும்னு நம்புதா இந்த சமூகம்? ஆனால் இந்த ஓட்டு போடுற பெட்டி இவ்வளவு பெரிய பெட்டிகளை ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு என்னை நம்ப சொல்றேன். உங்களை எல்லாம் யாரா மருத்துவராக சொன்னதுன்னு கேட்கிறீங்களா? பொத்தானுக்களை பிட்டு கொண்டு வர முடியுமா? காவல்துறை எதுக்கு அங்க இருந்து கழட்டுது? ஜவுளி கடையில நீட்டு தேர்வுக்கு ஏற்ப மேலாடை விற்கப்படும் போட்டிருக்காங்க. நாண்டு கண்டு சாகவனா அதெல்லாம் பார்த்து இந்த நாடாது கேட்ட நாங்க தான் எல்லா உரிமையும் பாதுகாத்து என்ன இதை பாதுகாத்தீங்க நீங்க? ஸ்டாலின் என்றாலே உழைப்பு 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 என்று சொன்னார்கள். ஆட்சி அமைக்கும் போது நீட் தேர்வு ஒரே வார்த்தையில் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. நேற்று நீட் தேர்வு நடந்தது. மாணவரோட பட்டன் எல்லாம் முற்றிலும் அழுக்கப்படுகிறது. பெண் பிள்ளைகளை அதுவும் இல்லாமல் 22 மாணவர்கள் இது வரைக்கும் இந்த நீட் தேர்வு அச்சத்தினால உயிரிழந்திருக்காங்க. மாநில தன்னாட்சி மாநில சுயாட்சி நாயகர் என்று விழா எடுத்து பாராட்டி கொள்கிறவர்கள் வெக்கப்படும். இந்த நீட்டுங்கிற இந்த தேர்வு முறையில் பல கேள்விகளை நாங்கள் எழுப்புகிறோம். அதுக்கு யாரிடத்திலையும் பதில் இல்லை. இந்த நீட்டுங்கிற தேர்வு முறை தான் தரமான மருத்துவரை உருவாக்கும் என்பதை எப்படி உறுதி தர்றீங்க? நான் 12ஆம் வகுப்பு +2 தேர்வில் 1200க்கு 1199 180 இப்படி வாங்கி வர்றேன். ஆனால் நான் மருத்துவம் படிக்கணுங்கிற எனக்கு கனவு இருக்குது. ஆனால் நீட்டு தேர்வு எழுதணுங்கிறீங்க. அதில் நான் தோற்றுறேங்கிறீங்க. ஒரு 850 மதிப்பெண்களை பெற்று அதை எல்லையில் தேர்ச்சி வர்ற பார்டரில் பாஸ் பண்ணி வர்ற ஒரு மாணவன் நீட்டில் தேர்ச்சி பெற்றால் அவன் மருத்துவம் படிக்க தகுதியான மாணவன்கிறீங்க. இது எந்த மாதிரியான போக்கு என்பதை மனச்சான்று இருக்கிற மக்கள், அறிவார்ந்த பெருமக்கள் இது ஆழ்ந்துச்சு. இந்த நீட் அதுக்கு சிறப்பு பயிற்சிங்கிற பேரில் பல ஆயிரம் கோடியை அதை நடத்துகிற முதலாளிகள் நிறுவனங்கள் சம்பாதிக்கிறதுக்கு வழிவகுத்ததை ஒழிய தரமான மருத்துவரை உருவாக்குதா போலி மருத்துவர்களை உருவாக்குதா என்பதை உங்கள் முன்னாடி உங்கள் பார்வைக்கே நான் இந்த நீட் தேர்வை நடத்துகிற நிறுவனம் எது? இந்த நாடு நடத்துதா? அமெரிக்காவில் இருக்கிற ப்ரோமெட்ரிக்குங்கிற ஒரு நிறுவனம், தனியார் நிறுவனம் நடத்தும். இந்த கேள்வியை நான் பலமுறை எழுப்பேன். உன் நாட்டின் மாணவனுக்கு தேர்வையே நடத்த முடியாத அதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்ற நீ, அது அமெரிக்காவில் இருக்கிற ஒரு தனியார் நிறுவனம் தான் உன் நாட்டின் தரமான மருத்துவ மாணவர்களை தேர்வு செஞ்சு தருவாங்கிற நிலைமை எவ்வளவு அவமானகரமானது என்பதை என் இன மக்கள், என் அன்பு சொந்தங்கள் ஆழ்ந்து சிந்திச்சு பார்க்கணும். இது எவ்வளவு கொடுமையானதுன்னு பாரு. அவன் யாரு? இந்திய நாட்டின் மருத்துவ மாணவர்களை, இந்த நாட்டுக்கு தரமான மருத்துவ மாணவர்களை தேர்வு செய்வதற்காக எனக்கு நேர்த்தி கடனா? இது எங்க இல்லை எங்க குலதெய்வம் கோயிலில் வந்து எந்த கோயிலில் வந்து அவனுக்கு என்ன தேவை இருக்குது? என்ன தேர்வு இருக்கு? ஒரு மாணவனை தேர்வு செய்யற தேர்வை நடத்த முடியாது. நீ ஒரு நாட்டின் தலைவனை தேர்வு செய்யறது தேர்தல் எப்படி சரியா நடத்துவ? எப்படி நடத்துவ? இதுல என்ன முறை? நீட்ல நான் தேர்ச்சி பெற்று வந்துடுறேன். எனக்கு பாடம் நடத்தக்கூடிய பேராசிரியர் பெருந்தகைகள் யார்? மருத்துவ பேராசிரியர்கள் யார்? பழைய மருத்துவர்கள் தான். அந்த பாடத்திட்டம் என்ன? பழைய பாடத்திட்ட முறை தான். அப்ப அதே பேராசிரியர் பெருமக்கள், அதே பாட முறை எப்படி மருத்துவம் மட்டும் இப்படி தரமா வந்துடும்? அதே தரம் தான். ஆனால் நீட்டு தேர்வு எழுதி வருவதாலேயே ஒரு தரமான மருத்துவன் வந்துருவான்னு நீங்க சொன்னா எவ்வளவு பெரிய வைத்துக்காரத்தனம்ங்கிறத சிந்திச்சு பார்க்கணும். இந்த தேர்வு முறையை கொண்டு வரும்போதே ஒடுக்கப்பட்ட கல்வி பல ஆயிரம் ஆண்டுகளா பல நூறாண்டுகளா மறுக்கப்பட்ட சிற்றூர்களில் நான் வசதி இருக்குது, தனி பயிற்சி வச்சு படிச்சுக்கிறேன். எனக்கு மின் விளக்கு இருக்குது, எனக்கு எல்லாம் இருக்குது. ஆனால் இது எதுவும் இல்லாத சிற்றூர்கள் இருக்கிற மாணவன் அவனுக்கு மருத்துவ கனவு வரக்கூடாதா? கிராமப்புறங்களில் வரக்கூடாது? கல்வி மறுக்கப்பட்ட சமூகங்கள் இருக்குது. இந்த தலைமுறையில் தான் படித்தவங்களாம் இருக்கு. நான்லாம் எங்கள் ஊரில் 5வது பட்டதாரி. அதுக்கு முன்னாடி எவ்வளவு காலம் இருந்த கல்வி எவ்வளோ மறுக்கப்பட்டிருக்க சிற்றூர்களாக நாங்கள் இருக்கோம். சிமிலி விளக்கில் மண்ணெண்ணெய் விளக்கில் படித்தவங்க. அப்போ எங்கள் நிலைமையெல்லாம் அப்போ நீ அந்த மாதிரி வரும்போது அவனெல்லாம் மருத்துவ கனவு பாலாகி போயிடும், பொசுங்கி போயிடும், கருகி போயிடும்ங்கிற ஒரு கனவு, இது ஒரு தொலைநோக்கு பார்வை இல்லாது எப்படி இந்த நீட்டு தேர்வை காங்கிரஸ் கொண்டு வந்த போது இதே திமுக அரசு எப்படி ஆதரிச்சது? என் தங்கச்சி அனிதா செத்த பிறகு ஏற்பட்ட புரட்சியில் அவன் மரணத்தில் ஏற்பட்ட கொந்தளிப்பு உடனே ஐயோ இல்லை நாங்கள் அப்படி இப்படி நீட்டை நாங்கள் ஒழிப்போம், அதுக்கு ரகசியம் வச்சிருக்கோன்னு நீங்கள் கதை விட்டீங்க. 60 லட்சத்துக்கு மேலே கையெழுத்து வாங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க? சேலம் மாநாட்டில் குப்பையில் தூக்கி போட்டு போயிட்டீங்க. யார்கிட்ட கொடுத்தீங்க அந்த கை? ஐயா பிரதமர் மோடியை சந்திச்சிங்க, ஐயா உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திச்சிங்க, முதல்வர் சந்திச்சார், தம்பி உதயநிதி துணை முதல்வர் சந்திச்சார். என்ன செஞ்சீங்க? எங்க கொடுத்தீங்க? இது பாதிக்கும்னு தெரியாம எப்படி இந்த முறையை கொண்டு வந்தீங்க? சரி, நீட்டை எழுதுறாங்க. இந்தியா முழுமைக்கு மாணவர்கள் நீட்டு தேர்வு எழுதுறாங்க. என் மாநிலத்தில் மட்டும் ஏன் இந்த கொடுமை நடக்குது? இந்தியாவில் எந்த மாநிலத்தில் என் பிள்ளைகளுடைய துப்பட்டாவை எடுக்கிறான், பூணூலா இருக்கிறான், தலைமுடியை விரிச்சு விடுறான், முழுக்கை போட்ட சுடிதாரனை அரக்கையா வெட்டுறான், உள்ளாடையை எந்த மாநிலத்தில் கலட்டுறான்? என் பிள்ளையுடைய உள்ளாடையை கலட்ட நீ யார்? எது கலட்டுற? அந்த தேர்வு நடத்துற ஆணையர் அந்த மேற்பார்வையில் கடத்துறான். காவல்துறைக்கு என்ன வேலை? மனச்சான்றோட இந்த நாட்டு மக்கள் இதை யோசிக்கணும். இதை நீட்டு வேணாங்கிறாரு, இப்படிலாம் பேசக்கூடாது. மூக்குத்தி தோடு எவ்வளவு பெருசு இருக்கும்? மூக்குத்தி அறிவார்ந்த மக்கள் செஞ்சு பாருங்க. இந்த மூக்குத்தி எவ்வளவு பெருசு? இந்த மூக்குத்திக்குள்ள பிட்ட கொண்டு போய் பார்த்து எழுதிட முடியும்னு நம்புதா இந்த சமூகம்? நம்புதா? ஏன் அங்க கண்காணிப்பு கருவி வை, சிசிடிவி கேமராவை வை. அப்ப மேற்பாளர்கள் சூப்பர்வைசர் இருக்கான்ல, அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? பார்த்து எழுதும் போது அப்படிக்க மாட்டாரா? இந்த தோடுக்குள்ளைய மூக்குத்திக்குள்ளையும் நீ பிட்ட மறைச்சு கொண்டு எழுதிட முடியும்னு நம்ப சொல்றேன். ஆனால் இந்த ஓட்டு போடுற பெட்டி இவ்வளவு பெரிய பெட்டிகளை ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு என்னை நம்ப சொல்றேன். இது சரியா பதிவு நடக்குங்கிற இந்த மூக்குத்திக்குள்ள பிட்டு கொண்டு போய் எழுதிடுவான்னு என்னை நம்ப சொல்றேன். அருணா கொடியா இருக்க சொல்ற, பூணூலா இருக்க சொல்ற,
தாலியை கழட்ட சொல்ற? இதெல்லாம் ஒரு ஜனநாயக நாடா? ஏன் எனக்கு படிக்கிறது இந்த நாட்டில் மட்டும் நான் விரும்பிய கல்வியை கற்கிறது ஏன் எனக்கு இவ்வளவு கடினமையா இருக்கு? ஏன் உலகத்தில் எந்த நாட்டிலே கல்வி ஏன் சுகமா இல்லாம சுமையா இருக்கு? ஏன் இவ்வளவு கொடுமையா இருக்கு? உங்களையெல்லாம் யாரா மருத்துவராக சொன்னதுன்னு கேட்கிறீங்களா? என்ன கணக்கில் இதை கொண்டு வரீங்க? வட இந்தியாவில் நான் அறிவார்ந்த பெருமக்களே, நான் வேணா காணொலி ஆவணத்தை காட்டுறேன். வட இந்தியாவில் இதே நீட்டு தேர்வு எழுதும் போது புத்தகத்தை விரித்து வச்சு எல்லாரும் எழுதுறான். அந்த மேற்பார்வையாளர், அந்த பார்வையாளர், சூப்பர்வைசர் என்ன பண்ணுறாரு? கதவு அடையில் நின்றுக்கிட்டே யாராவது வரானான்னு நீங்கள் எல்லாம் பார்க்க தவறி இருந்தால் நான் அந்த காணொலியை தரேன், நீங்கள் ஒளிபரப்புங்க. இத்தனை மாநிலங்கள் நடக்கும்போது ஏன் மாநிலத்தில் மட்டும் ஏன் இந்த கொடுமை நடக்குது? தமிழ்நாட்டில் மட்டும் பிள்ளைகளை பொத்தானா இருக்கிறது. இந்த பொத்தானுக்களை பிட்டு கொண்டு வர முடியுமா? என்ன வேலை இது? காவல்துறை எதுக்கு அங்கேருந்து கழட்டுது? மூக்குத்தியை போட்டு திறன்றா, இது பண்ணுற, உள்ளாடை கலட்டிடுற, வீட்டுக்கு போய் உடையை மாற்றிக்கிட்டு வான்ற. இன்னைக்கு ஜவுளி கடையில் நீட்டு தேர்வுக்கு ஏற்ப மேலாடை விற்கப்படும் போட்டிருக்கேன். நாண்டு கண்டு சாகவேனா அதெல்லாம் பார்த்து இந்த நாடா அது நாடா கேட்டேன். நாங்கள் தான் எல்லா உரிமையும் பாதுகாத்து என்ன இதை பாதுகாத்தீங்க? நீங்கள் என்ன உரிமையை பாதுகாத்து? இதெல்லாம் கலட்டிட்டு இதெல்லாம் அறுத்துட்டு என் பிள்ளையை விட அள வச்சு கண்ணீரோட உள்ள போய் தேர்வு எழுதுனா இது மாதிரி ஒரு மனித வதை கொடுமை ஏதாவது உண்டா? என்ன மனநிலையில் என் பிள்ளை போய் எழுதும்? படித்த பாடம் எப்படி நினைவில் வரும்? எப்படி வரும்? போன தடவை உள்ளாடை கழட்டி விட்டு உட்காந்து கடைசி வரைக்கும் தேர்வு தான் மூலையில் உட்காந்து அழுதுட்டு போச்சு. எப்படி அவள் உயரமாச்சுக்கிறோம்? எப்படி இருப்பா? தான் மருத்துவம் படிப்பேன், நான் டாக்டராக வருவேன், என்னவாகிறாயின்னு ஆசிரியர் கேட்குறான். இந்த நாட்டில் ஒரு சாபக்காடு ஒருத்தன் கூட நான் நல்ல அரசியல் தலைவனாகணும், நல்ல வேளாண் குடிமகன் ஆகணும் ஒருத்தனும் சொல்கிறதில்லை. எல்லாம் டாக்டர் இன்ஜினியர் தான். ஆய் தொலை டாக்டர் ஆகு. அப்படி கனவோட நான் மருத்துவராவேன்னு சொல்லி வந்த என் பிள்ளைகளுக்கு கடைசி அவன் கூட படித்த நண்பனை, சமூகத்தை, பெற்றோர்களை, உறவினர்களை எதிர்கொள்ள முடியாமல் தானே உயிரை மாய்த்துக்கிட்டு போகுது. பச்சை பிள்ளைகளை கொல்ற, குடிக்க வச்சு கொல்ற, படிக்க போகிற இடத்துலையும் தெருவில் விடாமல் கொல்ற. என்னதான் அது நாடு? என்னதான் நாடு? கொடுமை. பித்தானை வெட்டிக்கிட்டு மூக்குத்தியை போட்டு கலட்டிக்கிட்டு அறிவு யாராவது கேட்க மாட்டீங்களா? யாருமே கேட்க மாட்டீங்களா? என்ன இந்த மூக்குத்திகளை எப்படிங்க பிட்டு கொண்டு எப்படி கொண்டு போக முடியும்? தாலியில் என்னங்க பிட்டு கொண்டு எப்படிங்க கொண்டு போய் பார்த்து எழுதிட முடியும்? குடிக்க வச்சும் தாலியாக இருக்கிற, படிக்க வச்சு தேர்வுமும் தாலியாக இருக்கிற. இது என்ன நாடுது? கேட்டா நாங்க தான் சுயாட்சி நாயகன். இதான் சுய ஆட்சியா? தேர்தல் எழுது வரும்போது பிள்ளைகள்லாம் கடைசி அரை மணி நேரம் உட்காந்து மனதுக்குள்ள நினைவுபடுத்தி அமைதியான சூழ்நிலையில் போய் அந்த பிள்ளைய தேர்வு எழுதணும். வாசல்ல நிக்க வச்ச அந்த பிள்ளைகளை காட்சியை பாருங்க. உன் மகளோ என் தங்கச்சியோ உன் தங்கச்சியோ எழுதுனா உன் மனநிலை எப்படி இருக்குமான்னு பாரு. மறுபடி இவங்களுக்கு ஓட்ட போட்டு கேவலப்படுத்தி நாட்டை நாசம் பண்ணிட்டு கேள்வி வேற என்ன செய்யறதுன்னு தெரியாம இதுக்கெல்லாம் முடிவு கட்டுற ஒரு காலம் வருது. நீ மாத்தலைன்னா பாரு. நான் என் பாட்டை அயோத்தியாச பண்டிதர் மேலே ஆணையிட்டு சொல்கிறேன். ஒரு நாள் நான் வந்து உட்கார்ந்தவனை நீட்டை பார்க்குறேன். நீட்டு வேற எங்கேயாவது காட்டுன்றேன். நான் எல்லாம் ஆந்திராவில், பீகாரில், மற்ற மாநிலத்தில் எழுதும் போதெல்லாம் இப்படி தான் என் பிள்ளைகளுக்கு எல்லாம் கழட்டி விடுறியா? காவல்துறைக்கு அங்கே என்ன வேலை? தேர்வு எழுதுகிற அரங்கத்துக்கு வாசலில் காவல்துறைக்கு என்ன? பெண் காவலர்கள் ஏன் என் பிள்ளைகள் சுடிதாரை கழட்டுறது, அதை கழட்டுறது, இந்த தலைமுறை இதெல்லாம் என்ன வேலை? ஏன்னா அக்யூஸ்ட் ஆனாங்கல்ல. இல்லை என்னது? ஏடா இவ்வளவு சோதிக்கிற? ஆதார் கார்டு கேட்ட, கைரேகை கண்வெளியில் எடுத்த, செக்யூரிட்டின்ற ஏர்போர்ட்டுக்குள்ளே வானூர்திக்குள்ளே போக முடியல, ஷூவை கழட்டு, பெல்ட்டை கழட்டுங்கிற, 1008 தடவை சோதிக்கிற. அவன் வந்து புல்வாமாவில் அடிச்சுட்டு போகிறான், பகல்காமில் அடிச்சுட்டு போகிறான். அதையெல்லாம் விட்டுரு. அந்த பிட்டடிக்கு போகுது என் பிள்ளைன்ட்டு இங்கே பிடிச்சி நோண்டிக்கிட்டு இருக்கு. என்ன நீ உன் பாதுகாப்பு? கேவலம். இத்தனை மாநிலங்கள் எழுதும்போது என் மாநிலத்தில் மட்டும் இந்த துயரம் தொடருது. கேட்டால் இவங்கெல்லாம் நல்லாட்சி கொடுத்துட்டேன்னு அவரே சொல்லிப்பாப்ல. அவர் சொல்றாரு பாருங்க. தலைவர் கலைஞர் அவர்கள் மட்டும் இன்று இருந்தால், அன்று ஸ்டாலின் என்றாலே உழைப்பு என்று சொன்னார்கள். இன்று இருந்தால் ஸ்டாலின் என்றாலே சாதனை என்றால். ஆமாம், ஒன்றுமே இல்லாமல் இவ்வளவு கொடுமையான ஆட்சியை 5 ஆண்டு நடத்திட்டீங்கன்னா அது சாதனை தானே. அது அப்படி சாதனைன்னு தான் சொல்லணும். அப்பா எந்த அப்பா பிள்ளைகளை இப்படி பாடாப்படுத்துவார்? அப்பா ரொம்ப கொடுமையாக இருக்குது. குடிக்க போகிறன்னு கூட ஒரு வசதி இருக்குங்க. அது உட்காந்து குடி அப்படின்றது எல்லாம் நின்று ஒழுங்கு மரியாதையாக கொடுக்குறான். படித்து தேர்வு எழுத போகிற என் பிள்ளைகளை நீங்கள் படுத்துகிற பாடு ஒன்றும் இல்லை. எல்லாரும் தேர்வு எழுதணும். பிரதமர்லேருந்து எல்லா அமைச்சர், முதலமைச்சர் எல்லாம் தேர்வு எழுதணும். நீதிபதினா தேர்வு எழுதுறீங்கள, வழக்கறிஞர் தேர்வு இருக்குது, ஐபிஎஸ்க்கு தேர்வு இருக்குது, ஐஏஎஸ்க்கு தேர்வு இருக்குது, எல்லாத்துக்கும் தேர்வு இருக்குது, மருத்துவருக்கு தேர்வு, எக்ஸிட்டு, நீட்டு, எக்ஸிட்டு எல்லாம் வைக்கிறா. இந்த அமைச்சர் நாட்டையே கட்டி ஆள்ற பிரதமர், உள்துறை அமைச்சர், நிதி அமைச்சர், இந்த இருக்கிற முதலமைச்சர், இந்த அமைச்சர்களுக்கு என்ன தேர்வு இருக்குது? அப்போ என்ன செய்யணும்னா, மக்கள் தேர்வு செஞ்சுட்டாங்க எம்எல்ஏ வாரு, எம்பிஆர். ஆனால் அமைச்சர் ஆகணும்னா வா, நீ ஒரு நீட்டல் வா, இங்கே வாப்பா. ஒரு சிலபஸ், இலக்கியம், வரலாறு, அறிவியல், புவியியல், வேளாண்மை, மருத்துவம் எல்லாவற்றையும் ஒரு பாடமாக வச்சு படித்து உண்மையிலேயே நல்ல நீதிபதிகள், நேர்மையான ஓய்வு பெற்ற நீதிபதிகள் அதை திருத்தட்டும், வேல்யூ பண்ணட்டும். வந்து நீ எழுதி வந்து அதிக மதிப்பெண் பெற்றுட்டாங்க. நல்ல மதிப்பெண் பெற்றவர் பிரதமர், முதலமைச்சர், ஓரளவுக்கு பெற்றவர் உள்துறை அமைச்சர். அப்போ வருவான். தோற்று போனால் வெளியில் போய் சாதாரண எம்பி, எம்எல்ஏவா இருக்கு. சும்மா வந்து எல்லாரும் தேர்வு எழுதுன, இவர் எதையும் எழுத மாட்டார். உங்களுக்கு ஆடுங்க, இது ஒரு கொடுமை தான். வேற ஏதாவது கேளுங்க, வெறியாயிரப்புறேன்.